நம்ம குலசைக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து பாப்பா தங்கம் எல்லாத்துக்குமே மாலை போட போகிறோம். அதனால் குடும்பத்தோடு வந்து குலசைக்கு வந்து காலையிலே கொடியேற்ற வந்து 6 மணிக்கு நடந்து முடிஞ்ச உடனே வந்து எல்லோரும் மாலை போட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சாமி வந்து மாலை போட்டு நாங்கள் வரையிலே வந்து மாலை போட்டு வந்து ரோட்டில் போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம், வண்டி வேறு பாதை மாற்றி விட்டாங்க. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியே வந்து பார்க் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடற்கரைக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பாப்பா அவங்களுக்கு வந்து மாலை வந்து வாங்கணுங்க. போன வருஷம் வாங்கின மாலை வந்து துளசி மாலை வந்து லைட்டாக அந்து போன மாதிரி இருந்துச்சு. அதை வந்து புதுசாக வாங்கிட்டு வந்து நம்ம கடற்கரைக்கு போகிறோம். அங்கே போய் கடலில் வந்து குளிச்சுட்டு அப்புறம் நம்ம போடக்கூடிய மாலையை வந்து கடல் நீரில் முக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாலை போட போகிறோம். நாங்கள் போகிறப்பே பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரும் மாலை போட்டு வந்து கும்பை எடுத்து வந்து கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்தே வந்து கொடியேற்றினதுலேருந்து கும்பை எடுத்து போய்கிட்டே இருந்தாங்க. இருந்தாலும் கடலை பாருங்கள், குலசை கடற்கரையை காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். கூட்டம் குறைய வந்து கூட்டம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இதில் வந்து நம்ம கடலில் குளிச்சுட்டு வந்து பாப்பா அவங்களுக்கு மாலை போட போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எந்த பக்கம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் ஒரு ஓரமாக தான் போக போகிறோம். எந்த பக்கம் போகிறதுனே தெரில, அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நம்ம ஒரு சைடாக வந்து ஒரு ஓரமாக போய் வந்து நம்ம கடலில் குளிச்சிருவோம். ஏன்னா 3 பாப்பாயும் கூட்டு வந்திருக்கு. நான் மட்டும் இல்லைங்க, பல பேர் வந்து வீட்டில் உள்ள குழந்தைங்களோட குடும்பத்தோடு வந்து மாலை போடுறாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது. அந்த குலசை தாய் தான் வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி வைக்கணும். கடற்கரையை பார்க்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. ஒவ்வொரு செட்டில் உள்ளவங்களும் கும்பத்தை வந்து அவ்வளோ அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வந்து குலசை தாயிட்ட காமிக்கிறதுக்காக வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் மாலை போடலாம் அப்படின்னு பாப்பா அவங்கள வந்து கடற்கரையில் வந்து குளிச்சுட்டு மாலை போட போகிறோம். நம்ம குடும்பத்தோடு வந்தோம் அப்படின்னா வந்து ஒரு செட்டோடு வராமல் நம்ம வந்து தனியாக வேண்டுதல் வச்சு தனியாக வந்திருந்தோம் அப்படின்னாலுமே வந்து பக்கத்தில் எந்த சாமியும் வந்து செட்டு போட்டு சாமி ஆடிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம மாலை கொடுத்தோம் அப்படின்னா அந்த சாமி அவங்களே வந்து போட்டு விட்ருவாங்க. இப்போ வந்து பாப்பா அவங்களுக்கு தங்கம் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் மாலை போட போகிறோம். அப்படித்தான் நாங்கள் தனியாக தான் வந்திருக்கிறோம். அப்படிங்கிறனால வந்து நாங்கள் குளிச்சது பக்கத்தில் ஒரு சாமி வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம வந்து போட போகிறோம். சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. யாழினி பாப்பாவுக்கு மாலை போடுறதுக்காக சாமிகிட்ட மாலையை கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து தங்கத்துக்கு வந்து மாலை போட்டாச்சுங்க. மாலை போட்டுட்டு வந்து தங்கத்துக்கு திருநாறு பூசிட்டு பாப்பாவுக்கு திருநாறு பூசி சாமி கும்பிட்டாச்சுங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மகி பாப்பா 2வது பாப்பாவுக்கு வந்து மாலை போட போகிறோம். ஏன்னா 2 பாப்பா வந்து வேஷம் கட்டுறாங்க. தங்கம் வந்து வருஷம் மாலை மட்டும் போடுவாங்க. பாப்பா 2 பேருக்கும் தான். மூத்த பாப்பாவுக்கு வந்து முருகர் வேஷமும், இளைய பாப்பாவுக்கு வந்து 2வது பாப்பாவுக்கு வந்து குரத்தி வேஷமும் போடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வேஷம் போட்டு வந்து தசரா திருவிழாவோட வந்து வேஷம் கட்டி வந்து சாமிக்கிட்ட வந்து கொண்டு வந்து காமிக்கணும். அடி எடுத்த காணிக்கையை வந்து கோயிலில் வந்து செலுத்தணுங்க. அது போக எங்கள் அம்மாவும் வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக வந்து மாலை போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களும் வந்து மாலை போட்டாங்க. அவங்க வந்து இப்போ தான் வந்து வருஷம் வந்து அம்மா அவங்க மாலை போடுறாங்க. நம்ம அப்படியே வந்து மாலை போட்டதும் வந்து அப்படியே வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. போகிறப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் குறையவே இல்லை. கூட்டம் வந்து அப்படியே தான் இருந்துச்சு. ஏன்னா கூட்டம் போக வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா நாங்கள் எதுக்கு சீக்கிரமாக வந்தோம் அப்படின்னா வெயில் வேறு அதிகமாக இருந்துச்சு. பாப்பா அவங்க செருப்பு இல்லாமல் இருக்காங்க. இங்கேருந்து கோயிலுக்கு வந்து அவ்வளோ தூரம் நடந்து போனோம். நிறைய பேர் வந்து கும்பை எடுத்து போகிற அழகை பார்த்தா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சுங்க. கூட்டம் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு ஓரமாக தான் 3 பேரையும் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பாவங்கள நின்று நம்ம கோயில்கிட்ட கூப்பிட்டு வந்தாச்சுங்க. 3மே சின்ன பாப்பா வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றது வந்து அவ்வளோ லேசான காரியம் கிடையாதுங்க. சரியான கூட்டமாக இருந்துச்சு. கோயில் வாசல்லே வந்து சாமி வந்து கும்பிட்டுட்டோங்க. ஏன்னா குலசை தாய் வந்து நம்ம மனசார வேண்டுனாலே அவங்க வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நம்ம வந்து மாலை போட்டு கோயில் வாசலில் நின்று சாமி கும்பிட்டாங்க. கோயில் வாசலில் பார்த்தோம் அப்படின்னா கும்பை எடுத்துகிட்டு அந்த சாமிக்கிட்ட கும்பத்தை காமிக்கிறதுக்காக அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு சாமியும் ஆடி வர்ற அழகை பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. எல்லா சாமிகளுமே வந்து இன்றைக்கி கும்பம் எடுத்ததுலேருந்து வந்து இன்றைக்கி அவங்கவுங்க செட்டில் இந்த கும்பத்தை வச்சு சாமி கும்பிட்டு வேஷம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் ஒவ்வொருவரை வந்து படி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சாமிகள்லாம். எல்லா சாமிகளுமே கடற்கரையிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து கும்பத்தை வச்சு கோயில் வாசலை வச்சு அப்படியே சாமி ஆடி வந்து கோயில் முத்தாரம்மன் கோயிலுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு கும்பமும் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அம்மனை அழகாக வந்து ஜோடிச்சு வந்து கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துக்கிட்டே இருக்குன்னு போல இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கோயில் வாசலில் வந்து சாமிகள்லாம் பார்த்துட்டு வந்து அடுத்து வந்து நம்ம காப்பு கட்டணுங்க. கோயிலில் மாலை போட்டிருக்கோம். அதனால் காப்பு கட்டுறதுனால வந்து ஒவ்வொரு செட்டுக்கும் இவ்வளோ காப்பு அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து தனியாக தான் வந்திருக்கோம். நமக்கு வந்து காப்பு வந்து கிடைக்குதோ என்னமோ தெரில. நம்ம ஒரு சாமிகிட்ட சொல்லி வச்சுருக்கோம். அவங்க வந்து தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமி வந்து நமக்கு வந்து கட்டி விட்டாங்க. மொத்தம் எத்தனை பேர் மாலை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. 4 பேர் அப்படின்னு சொன்னோம். 4 பேருக்குமே அவங்க கையால் வந்து காப்பு கட்டி விட்டாங்க. அப்படியே வந்து நாங்கள் வண்டிக்கிட்ட வந்துட்டாங்க. பாப்பா அவங்களுக்கு வேறு பசிச்சது, காலையிலேருந்து சாப்பிடல. நம்ம வீட்டிலேருந்து வந்து புளியாதரை கொண்டு வந்திருந்தோம். அன்னதானம் நிறைய இடத்துல போட்டாங்க. ஆனால் பாப்பா அவங்கள வச்சுட்டு சாப்பிட முடியாது அப்படின்றத நாங்கள் வண்டியிலே கொண்டு வந்துட்டோம். சாப்பிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.